பாய் மனோஜ். பாய். என்னங்க இது? ஏன் இப்படி பண்றீங்க? யாராவது பார்க்க போறாங்க? என்னடா பாத்தீங்க? நீங்க இந்த ஊருக்கு வந்து எங்க வீட்டுக்கு எதிர குடி வந்ததுல இருந்து இப்படி பேப்பர் தூக்கி போடுறத மட்டும்தான் பார்த்தோம் மிஸ்டர் கோதன்ராம். இந்த மாதிரி வேலையை நான் ஸ்கூல்ல காமிச்சு அங்க பெருக்கிற பொம்பளை என்ன கண்டுக்கலாமா? அப்படியா? இன்னும் படியலையா? இல்ல, நான் உனக்கு சித்தி மாதிரிடான்னு சொல்லிட்டேன். ஆமா ஆமா, உங்க அப்பாவுக்கு வேலைக்காரிகளை தானே பிடிக்கும். சரி, கல்யாணம் 10 வருஷம் ஆச்சுல்ல, இன்னும் அக்கா உங்களுக்கு போர் அடிக்கல? அக்கா தண்ணி அடிக்கிறாங்கடா. அதாவதுடா, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆங்கிளா கட்டி பைத்தியம் பிடிக்க வச்சிடறா. கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா நீங்க? நீங்க என்னடா குரங்கு மாதிரி வந்து நிக்கிறீங்க? டிஃபன் ஆயிடுச்சா? இல்லக்கா, அதுக்கு தான் நிக்கிறோம். நீங்க போட சாப்பிடுவோம். ஏண்டா சுப்பு, இன்னைக்கு உங்க அம்மா என்ன டிஃபன் செஞ்சா? ராத்திரி மீந்த உப்புமா, காலையில கொஞ்சம் இட்லி மாவு மிக்ஸ் பண்ணி இட்லி உப்புமா அனைத்தையும் வச்சாங்க. அதை திங்கிற தலையெடுத்து என் அப்பனுக்கு தான், எனக்கு இல்லைன்னு சொல்லி நான் இங்க வந்துட்டேன். பரவாயில்லடா, உங்க மாமா இன்னைக்குன்னு பார்த்து மாவு நிறையவே ஆட்டி வச்சிருக்காரு. பானு, பானு டார்லிங், வந்து தலையை தோட்டு. வந்துட்டேன். அக்காலாம் வராது, நீயே தோட்டிக்கோ. என்ன மேடம், வந்து கொஞ்சம் தலையாவது வாரி விடுறீங்களா? வந்துட்டேங்க. அட இருக்கா, அதெல்லாம் ஒண்ணு செய்ய வேண்டாம். அந்த தலை எவ்வளவு வரனாலும் அவ்வளவுதான். இன்னும் 2 தோசையை போடு. டேய், என்ன கோதண்டா, தோசை வேணுமா? நான் இந்த ஊருக்கு டிரான்ஸ்பர் ஆகி வந்து 3 வருஷம் ஆகுது. அன்னையில இருந்து என் நிம்மதியா போச்சு. டேய், புருஷன் பொண்டாட்டினா கொஞ்சம் ஃபீலிங்ஸ் எல்லாம் இருக்கும். தளத்தை ஒட்டும் போது இடுப்போட சேர்த்து பிடிச்சு அணைச்சுக்கிறதுல ஆஹா. ஆபீஸுக்கு போகும்போது வேணும்னே ஷர்ட் பட்டனை பிச்சு விட்டு அத வந்து அவ தைக்கும் போது உதட்டு மேல அப்புறம் என்ன நொப்பறம் என் தலையெழுத்து. இது எல்லாத்தையும் செய்யறத விட்டுட்டு டிவி சீரியல்ல பாத்துக்கிட்டு இருக்கேன். ஏக்கோ, கோதண்ட மாமாவுக்கு ஆபீஸுக்கு டைம் ஆச்சான், கிளம்புறாராமா. இது பையனோட ஸ்கூல் ஃபீஸுக்கு, இது பொண்ணோட பிக்ஸட் டெபாசிட்டுக்கு. பாய் பானு டார்லிங். பாய் டேய், எனக்கு ஹாஸ்பிடலுக்கு டைம் ஆயிடுச்சு. நீங்க போகும்போது கீயை பூந்தொட்டில வச்சுட்டு போயிடுங்க. அக்கா, ஒரு சின்ன டவுட். சாதாரணமா ஒரு டாக்டர் இன்னொரு டாக்டரை கல்யாணம் பண்ணுவாங்க, ஒரு இன்ஜினியர் இன்னொரு இன்ஜினியர் கல்யாணம் பண்ணுவாங்க. ஆனா நீங்க ஒரு டாக்டரா இருந்துகிட்டு எப்படி இந்த கிராக் இன்ஸ்பெக்டர், சாரி நம்ம பிரேக் இன்ஸ்பெக்டர் கோதண்டராமனை எப்படி கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்ல முடியுமா? சரியா 12 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஹவுஸ் ஏஜென்சி பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு ஆக்சிடென்ட் கேஸ்ல இந்த கிராக் என் கண்ணு. ஹாஸ்பிடலுக்கு நீங்க போத்தவில்லை? அது இது ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்ல கொடுத்துரு. ஓகே சார். டேடே, உங்க லஞ்ச் கொண்டாந்துட்டேன். நீ ஏன் எடுத்துட்டு வந்த? மாதவன் இல்லையா? மம்மியோட ஃப்ரெண்ட்ஸ் யாரோ லஞ்சுக்கு வராங்களா? மாதவனுக்கு வேலை இருக்கா, அதான் என்ன அமிச்சாங்க. உனக்கு காலேஜ் இல்லையா? இன்னைக்கு ஹிஸ்டரி லெக்சரர் செத்து போயிட்டாரு. எப்படி? உன்னை எக்கனாமிக் லெக்சரர் குண்டு வெடிச்சு செத்து போன மாதிரியா? அப்படி இல்ல, இது நிஜம்தான். ஹார்ட் அட்டாக்கா, பாவம். நான் போடுறேன் தம்பி. யோ, நீ இரியா, நான் போடுவேன்ல. டேடி, இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் தெரியுமா? வெங்காயம் கத்திரிக்காய் போட்டு அசத்துட்டாங்க. கும்பிடுங்க. டேய் இடியட், என்னடா இது? அசத்துட்டாங்க, கும்பிடுங்க. என்ன லாங்குவேஜ் இது? லிசன், ட்ரை டு ஸ்பீக் ப்ராப்பர்லி. ஓகே? இப்ப என்னட்டாங்க, குழம்பு நல்லா இருக்கு கும்பிடுங்கன்னு, அதுக்கே உங்க பாஷையில என்ன போட்டு கும்பிடுறீங்க? Enough. Get out and wait outside. I'll sell myself. சரி சரி, என் மேல இருக்க கோவத்தை சாப்பாடு மேல காட்டாம ஃபுல்லா கும்பிடுங்க. ஏய், ஏப்பா நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்கய்யா. கலெக்டரோட 3வது பையன் வந்திருக்கான். அவன் வந்தான்னு வச்சுக்க, இவர் மூட் அவுட் ஆயிடுவார். நான் கிஷ்டா. என் பேரு ஸ்ரீ கிருஷ்ணராஜ். என்ன இவ்வளவு பிரிச்சு வச்சிருக்க? என் பொண்டாட்டி கூட இந்த இடத்துல இப்படி குத்துனது கிடையாது. ஹலோ சார். ஹலோ, வாங்க வாங்க வாங்க. எங்க எம்டி இதுல ஒரு கையெழுத்து வாங்கிட்டு சொன்னாரு. இந்த கவர் கூட கொடுத்தாரு சார். இதோ இப்ப வந்துடுறேன். ஓகே சார். பாத்தியாப்பா, பணம் இருந்தா எதுவும் நடக்கும், இல்லைன்னா இப்படிதான். நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க? எங்க கம்பெனி லாக் அவுட் ஆனதுல இருந்து சம்பளமே வர்றதில்ல. ஐயா ஒரு கையெழுத்து போட்டா அவங்க கொடுத்துருவாங்க ஐயா.
அப்படின்னா நீங்க எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறீங்க. ஆமா தம்பி, எங்க குடும்பமே கஷ்டப்படுது. ஐயா மனசு வச்சா. சரி, இப்படி கொடுங்க, நான் போய் வாங்கிட்டு வரேன். வாட் கிஷ்டா? ஐயா இதுல கையெழுத்து போறதுக்கு ரொம்ப யோசிச்சாரியா. நான் தான் பக்குவமா சொல்லி டாடி இதுல சைன் பண்ணிட்டாரு. ஸ்டாம்ப் போட்டு உங்களுக்கு கொடுத்துருங்க. ம். இந்தாங்க. தேங்க்யூ. இந்தாங்க ஐயா. ரொம்ப நன்றி தம்பி. இருக்கட்டும் போயிட்டாங்க. தம்பி, கான்வென்ட்ல இருந்து எல்லாத்துலயுமே நீங்க ஃபர்ஸ்ட் ரேங்க் தான். ஏன் டவுட்டா? அது எப்படி வரும்? இந்த வயசுல இருந்தே ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்ல உங்க அப்பா கையெழுத்து செதுக்கி எடுக்கிறீங்களே, இன்னைக்கு அவர் ஒரிஜினல் கையெழுத்து எதுன்னு நானே குழம்பிட்டேன். கண்டுபிடிச்சிட்டே. வர்றவங்க எல்லாம் உனக்கு கவர் கொடுப்பாங்களா? ஆஹா, நல்ல வேளை ஞாபகம் வந்துருச்சு. இன்னைக்கு கேசினோல என் தலையோட படம் ரிலீஸ். என்ன படம் தெரியுமா? 50, 100, 50, 100, 50, 100, 50, 100, 50, 100, 50, 100, 50, 100. Corner seats, 50, 100. Corner seats. நீ பக்கத்துல உட்காருவியா? பக்கத்துல உட்காருவியா? உன் பொண்டாட்டி வேற ஒருத்தனோட போயிருக்கலா? 50, 100, 50, 100. என்னது டிக்கெட்ஸ்? பிளாக் டிக்கெட்டா? இப்பெல்லாம் ஸ்டூடண்ட்ஸ் கூட பிளாக் டிக்கெட் விற்க வந்துட்டீங்களா? ஏய் ஆபீசர், வாட் டு யூ திங்க் அபௌட் மீ? என்ன பார்த்தா பிளாக்ல டிக்கெட் விக்கிற மாதிரி தெரியுதா உங்க கண்ணுக்கு? என்ன யாரு நினைச்சீங்க? நான் போலீஸ் கார்டன்ல குடி இருக்கேன். சிஎம்க்கு ஃபோன் பண்ணட்டுமா? வேண்டாமா. பாத்தியா ஐயா நிலைமைய? பேட்ட ரவுடி, ஜில்லா ரவுடி, பிளேடு ஓடுறவே மொள்ள மாதிரி இல்லாம காலேஜ் பொருட்களை மிரட்டுற அளவு வந்துருச்சு. ஆனா உனா சிஎம் செல்லுக்கு போன் பண்றேன்னு மிரட்டுறாங்க. அது மட்டும் இல்ல சார், சிட்டில எனக்கு ஒரு பேஷன் உருவாயிருச்சு. பைசா பெறாத கேஸ் எடுத்துட்டு ஆளாளுக்கு கமிஷன் ஆஃபீஸ் நேரடியா போயிடுறாங்க. நம்ம ஸ்டேஷனுக்கு வரதே கேவலமா நினைக்கிறோம்ல. தாயி, தப்பா நினைச்சுக்காதம்மா. நீ உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு சேர்த்து டிக்கெட் எடுத்து வச்சிருந்ததை பார்த்து நாங்க தப்பா நினைச்சிட்டோம். போயிடுமா மகராசியா போ. 50, 100, 50, 100, 50, 100, 50, 100, 50, 100, 50, 100. Corner seats. எத்தனை டிக்கெட் இருக்கு? 5. அப்படியே கொடு. பாப்பா, டிஸ்கவுண்ட் உண்டா? ஓ இருக்கே. 4 டிக்கெட் வாங்கினா ஒரு டிக்கெட் ஃப்ரீ. ஆனா ஒரு டிக்கெட் 140 ரூபாய். மச்சான், நல்ல ஆஃபர்ரா. ஞான பழமை மானத்தை வாங்காதடா. இவங்களுக்கு கணக்கு புரியலையோ? தேங்க்ஸ். ஹலோ. கரெக்டா வந்துடுறேன்டி. சங்கம் 70 mm தானே? வந்துடுறேன். அட இங்க பாரு அநியாயத்தை. டேய் பாத்தி ஒரு தேட்டர் விடாத போல இருக்க. ஏய், பெண்களுக்கு சம உரிமைன்னு கேக்குறாங்களே, இங்க பார் பிளாக்ல டிக்கெட் விக்கிற பொண்ணு ராக்கெட் வேகத்துல போகுது. அங்கே பாரு தலைவா.